ஏசாயா 41 13வது வசனம். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ என்னை தேடி என் சமூகத்தில் வந்திருக்கிறாய் அல்லவா? நான் உன் தேவனாகிய கர்த்தர், நான் உன்னை சிருஷ்டித்த தேவன், நான் உன்னை உருவாக்கின தேவன், உனக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர். நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் வலது கையை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் யாருமே இந்த மாதிரி சொல்லிவிட முடியாது. சிலர் சொல்லுவாங்க, ஆனால் அது அப்படி வாழ்நாள் முழுவதும் கூட இருந்து நடத்த முடியாது. கணவன் மனைவி சர்ச்சில் சேரும்போது கையை பிடிச்சி ஒரு வாக்கு கொடுக்குறாங்க, வாழ்விலும் சாவிலும் மரணம் நம்மை பிரிக்க மறைக்கும் அப்படிலாம் வாக்கு கொடுக்குறாங்க. 4வது மாதம் டைவர்ஸ் நோட்டீஸ் வருது. வாக்கு கொடுத்ததெல்லாம் பொய்யாய் போய்விடுகிறாரு. சிலருக்கு திருமணமாகி 40 வருஷம் கழித்து கூட டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி பிரிந்து போயிடுறாங்க. அப்போ மனிதன் கொடுக்கிற வாக்குகள் நிலையானது அல்ல, நம்பக்கூடியது அல்ல, எந்த நேரத்தில் மாறலாம். ஒருவேளை இந்த மனிதர்கள் மாறாதபடி அன்பு கூர்ந்தாலும் மரணம் என்கிற ஒரு காரியம் யாருக்கு முந்தி வரும் என்று தெரியாது. ஐயோ, கடைசி வரை இருப்பேன்னு சொன்னீங்களே, இப்படி போயிட்டீங்களே அப்படின்னு கண்ணீர் வடிக்கிறதை பார்த்துருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்நாள் முழுவதும் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரே ஒருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர்தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகளே பயப்படாதே, என் மகனை பயப்படாதே, நான் உன் வலது கையை பிடிக்கிறேன், நீ பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதில் 3 காரியத்தை பார்க்க முடியும். முதலாவது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை பயப்படாதே, ஃபியர் நாட். மகனை பயப்படாதே, மகளை பயப்படாதே. சிலருக்கு 100 விதமான பயம் இருக்குது, சிலருக்கு 200 விதமான பயம் இருக்குது, சிலருக்கு எதை எடுத்தாலும் பயமாக இருக்குது, பயப்படுகிற சூழ்நிலை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது அடிக்கடி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நீ பயப்படாதே என்கிற வார்த்தை. எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இறங்கி வந்து தன்னுடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் பேசுகிறாரோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அடிக்கடி சொன்ன ஒரு வார்த்தை பயப்படாதே, பயப்படாதிருங்கள். ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார், யாக்கோபிடத்திலே சொல்லுகிறார், மோசையினிடத்திலே சொல்லுகிறார். இப்படி ஆண்டவர் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களை பார்த்து சொல்லும்போதும் நீ பயப்படாதே. ஏனென்றால் இந்த பயத்துக்கு பின்னால் இருப்பது சாத்தான். இந்த பயம் என்கிற காரியத்துக்கு பின்னால் இருப்பது பொல்லாத சாத்தான். இந்த சாத்தான் தான் ஒரு மனிதனுக்குள்ளே பயத்தை கொண்டு வந்து அவனை முடக்கிவிட நினைக்கிறான். இந்த பயமானதை குறித்து 1 யோவான் 4:18 வாசிக்கும் பொழுது பயமானது வேதனை உள்ளது என்று வசனம் சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் பயப்படக்கூடாது என்று சொல்லுகிறார்? சாத்தான் ஏன் நமக்குள்ளே பயத்தை கொண்டு வர பிரயாசப்படுகிறான்? பயமானது வேதனை உள்ளது. ஒரு மனிதனுக்குள்ள பயம் வந்து அவனை ஆட்கொண்டு விட்டால் அவனால் நிம்மதியாக தூங்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது, தன்னுடைய வேலையில் கவனம் செலுத்த முடியாது, வியாபாரம் செய்தால் வியாபாரத்தில் கவனம் செலுத்த முடியாது, ஊழியம் செய்தால் ஊழியத்தில் கவனம் செலுத்த முடியாது. பயமானது வேதனை உள்ளது. தூக்கத்தை கெடுத்துவிடும், உங்களுடைய சாப்பாட்டை கெடுத்துவிடும், உங்களுடைய படிப்பை அது கெடுத்துவிடும், உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தடுத்துவிடும் இந்த பயம். அதனால தான் சாத்தான் இந்த பயத்தை பயன்படுத்தி மக்களை அடிமைப்படுத்தும்படியான காரியத்தை செய்கிறான். எங்கெல்லாம் இந்த பயம் என்கிற வார்த்தை வருகிறதோ
எங்கெல்லாம் பயப்படுகிற காரியங்கள் சொல்லப்படுகிறதோ அதுக்கு பின்னால் இருப்பது பொல்லாத சாத்தானுடைய கிரியை என்பதை மறந்துவிடக்கூடாது. அதுவும் நாம் இப்பொழுது கடைசி காலத்திலே வந்திருக்கிறோம். உலகத்தின் முடிவு காலத்தில் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து கடைசி கால ஆபத்துகளை குறித்து சொல்லிக்கொண்டே வருகிறார். யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீங்க, பயப்படாதபடி நீங்கள் கவனமாக இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதை கண்டு அந்த செய்திகளெல்லாம் கேட்டு பயப்படாதீங்க, இதெல்லாம் நடக்கும். கடைசி காலத்தில் யுத்தங்களின் செய்திகள், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், தேசத்துக்கு விரோதமாய் தேசம் எழும்பும், பஞ்சங்கள் வரும், கொள்ளை நோய்கள் வரும், இயற்கையினாலே அழிவுகளும் பாதிப்புகளும் வரும். இதெல்லாம் இயேசு சொன்ன அடையாளங்கள். இப்போ அதிகமாக உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியம், பூமி அதிர்ச்சியினாலே பட்டணங்கள் சிதைந்து கொண்டு வருகிற செய்திகளை சமீப நாட்களில் அதிகமாய் கேட்டு கொண்டு வருகிறோம். வெள்ளத்தினாலே ஒரு பட்டணமே அழிக்கப்பட்டு போன சம்பவத்தை சமீபத்தில் நீங்கள் நியூஸில் பார்த்திருப்பீர்கள். சுழல் காற்றினாலே ஒரு பட்டணமே சின்னாபின்னமாக்கப்பட்ட செய்திகளையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது மழை வந்துவிட்டாலே ஒரு பயம். அதில் சென்னை பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு 4 மணி நேரம் மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டால் அவ்வளோதான் பயம். வெள்ளம் வந்துடும், வெளியே போக முடியாது இந்த சூழ்நிலை. அப்படி எல்லா பகுதியிலையுமே பயப்படுத்துகிற காரியங்கள் அதை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். கடைசி காலம் இனி அப்படித்தான் இருக்கும். உங்களை தைரியப்படுத்துகிற செய்தியை ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க, பயப்படுத்துகிற செய்தியை தான் சொல்லுவார்கள். தைரியப்படுத்துகிற மாதிரி பேசினா கூட உள்ளுக்குள்ளே பயந்து கொண்டே சொல்லுவார்கள். இப்போ டெங்கு காய்ச்சல் பரவி கொண்டிருக்கிறது என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறதே நாம் அறிவோம். ஒரு பக்கத்தில் அரசாங்கம் சொல்லுங்க பயப்படாதுங்க, அது ரொம்ப பரவவில்லை என்று சொன்னாலும் நிறைய பேருக்குள்ள பயம். ஏனென்றால் அது COVID-19 விட ரொம்ப பயங்கரமானது அப்படின்ற செய்தியும் சொல்லிடுறாங்க. அப்போ எல்லாருக்குள்ள ஒரு பயம், காய்ச்சல் வந்துட்டாலே டெங்கு காய்ச்சலாக இருக்குமோ என்கிற ஒரு பயம். இந்த பயப்படுகிற ஒரு காய்ச்சல் இப்பொழுது காணப்படுகிறது. அரசாங்கம் அதற்கு விரோதமாய் பல காரியத்தை செய்து மக்களை பாதுகாக்க தைரியப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்லுகிறது. இன்னொரு பக்கத்தில் அமெரிக்காவில் இருக்கிற அந்த உலக சுகாதார அமைப்பினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற நபர் சொல்லுகிறார், அவர் டிவியில் தோன்றி சொல்லுகிறார், சீக்கிரத்தில் மறுபடியும் ஒரு கொள்ள நோய் வரப்போகிறது, அது COVID-19 விட ரொம்ப பவர் வல்லமை கூடினதாக இருக்கும், பெரிய அழிவை ஆபத்தை கொண்டு வரும் என்பதாக அறிவிக்கிறார். அவருக்கு எப்படி தெரியும் கொள்ள நோய் வரப்போகுதுன்னு? ஏதாவது கிருமி கண்டுபிடிச்சா சொல்லலாம், அப்படி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறோம், அது ஒருவேளை இந்த நோய் பரவ வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னால் பரவாயில்லை. சீக்கிரத்தில் இப்படி ஒரு கொள்ள நோய் வரப்போகிறது, அது உலகத்தை எல்லாம் பாதிக்க போகிறது, COVID-19 விட பயங்கரமாக இருக்க போகிறதுன்னு அறிவிக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற தலைவர்களே மக்களை பயமுறுத்தி அடிமைதனத்துக்குள் வைக்கத்தான் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அந்தி கிறிஸ்துவின் ஆவியினுடைய கிரியை. நம்ம எப்பவுமே பயந்துக்கிட்டே இருக்கணும், நம்மளை பயத்திலே வைத்திருக்கணும். இதுதான் அரசியல்வாதிகள், தலைவர்கள், கார்ப்பரேட்டுகள் இன்றைக்கி உலகத்தில் கிரியேட் செய்கிற அந்தி கிறிஸ்துவின் ஆவியினால் பயன்படுத்தக்கூடிய அந்த அமைப்புகளுடைய திட்டமே அதுதான். அதனால தான் பயப்படுகிற செய்தியை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எப்போவுமே பயத்தில் இருக்கணும். பயத்தில் இருந்தால் அடிமைப்படுத்தி விடலாம், பயத்தில் இருந்தால் நம்ம வேறு எதிலும் கவனம் செலுத்த மாட்டோம். அதனால தான் சாத்தான் பயப்படுகிற காரியத்தை இந்த கடைசி காலத்திலே பரவ செய்து கொண்டே இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, பயப்படுகிற செய்தி வரும், நீ பயப்படாதே அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். என் மகனே நீ பயப்படாதே, என் மகளே நீ பயப்படாதே. ஏன் இந்த பயத்தை சாத்தான் பரவ செய்கிறான்? இனி வரப்போது ஒரு பெரிய எழுப்புதல், உலகம் தழுவின எழுப்புதல் வரப்போகிறது. ஆவியானவர் எங்கு பலமாய் ஊற்றப்பட்டு உலகத்தை தேவன் மறுரூபப்படுத்த போகிறார். சாத்தானுக்கும் அது தெரியும். ஆகவே தான் அந்த எழுப்புதல் சிந்தையை விட்டு நம்மை திசை திருப்புவதற்காக, அந்த எழுப்புதலை தடை செய்வதற்காக பயம் என்கிற ஒரு ஆயுதத்தை சாத்தான் பயன்படுத்துகிறான். பயம் என்ற ஒரு காரியம் வந்துவிட்டால்
எழுப்புதல், ஆவியானவர், சுவிசேஷம், ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த சிந்தை போய்விடும். பயத்திலிருந்து நம்ம எப்படி விடுதலை பெறுவது? நமக்கு எந்த மாதிரி காரியம் நடக்கிறது? அந்த அடிமதனத்துக்குள்ளே சாத்தான் வைத்து கொள்ளத்தான் பயப்படுகிற செய்திகளை பரவ செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் வானத்தை பூமி உண்டாக்கிய ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே நீ பயப்படாதே, என் மகளே நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்க இருக்கிற நிறைய பேருக்குள்ள பயம் இருக்கிறாரு. ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம். வெளியே வீரம் பேசினாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம். வெளியில தைரியமாய் பேசினாலும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம். சிலருக்கு வியாதியை குறித்த பயம். எனக்கு இந்த வியாதி வந்து விட்டது, இது சுகமாகுமா சுகமாகாதா? ஒரு சின்ன கட்டி இருக்குன்னு சொல்றாங்க, கேன்சர் மாதிரின்னு சொல்றாங்க. அப்ப கேன்சரா இருக்குமோ ஒரு பயம். இந்த வியாதி லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் வரும் அப்படின்னு டாக்டர் சொன்ன உடனே மரண பயம். அப்போ எனக்கு சுகமாகுமோ சுகமாகாதோ என்கிற பயம், வியாதி. சிலருக்கு அசுத்த ஆவியினால் உண்டாகிற பயம், பயப்படுத்துகிற சொப்பனங்கள், பயப்படுத்துகிற காட்சிகள், பயப்படுத்துகிற வார்த்தைகள் காதலை கேட்கிறது, பயம். தூங்க முடியல, தனிமையாக இருக்க முடியல, பிசாசினால் உண்டாகிற பயம். சிலருக்கு சூழ்நிலைகளை குறித்த பயம். வேலை போயிடும்னு சொல்கிறாங்க, வேலை நிரந்தரம் இல்லைன்னு சொல்கிறாங்க, நிறைய இடத்துல லே ஆஃப் கொடுத்து கொண்டே வர்றாங்க. என் வேலையை போய்விடுமோ, இந்த வேலை நிரந்தரமாக இருக்குமோ இருக்காதோ என்கிற ஒரு பயம். சிலருக்கு எதிர்காலத்தில் என் படிப்பு என்ன ஆகுமோ, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ ஒரு பயம். சிலருக்குள்ளே மரண பயம், நான் செத்துருவனோ மறிச்சிருவனோ என்கிற பயம். சிலருக்கு ஒரு காரணமும் இருக்காது, காரணமில்லாத பயம். அவன்கிட்ட கேட்ட காரணம் சொல்ல தெரியாது. என்ன காரணம், ஏன் பயப்படுறீங்க, என்னன்னு சொல்ல தெரியல, ஆனால் பயமாக இருக்குது. இந்த மாதிரி பாதிப்புகளோட இந்த இடத்துல நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு பயத்தில் இந்த முழுமையான ஒரு விடுதலை. அல்லேலூயா. இனி பயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். கடைசி காலம் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் பேசுவாங்க, அரசியல்வாதி இப்படி தான் இருப்பாங்க. இனி ஊழல் பண்ணாத அரசியல்வாதிலாம் கிடைக்க மாட்டாங்க, லஞ்சம் வாங்காத அதிகாரிகள்லாம் வரமாட்டாங்க. கடைசி காலம் இப்படி தான் இருக்கும். அநியாயம் அக்கிரமம் தான் பெருகி நிற்கும், அநீதி காரியங்கள் தான் பெருகி நிற்கும். கடைசி காலம் மனிதர்கள் தற்பெரியராக இருப்பாங்க, பணப்பெரியராக இருப்பாங்க, வீம்புக்காரராக இருப்பாங்க, பரிகாசக்காரர்களாக இருப்பாங்க, துரோகிகளாக இருப்பாங்க, நம்பிக்கையற்றவர்களாக இருப்பாங்க. கடைசி காலம் இப்படி தான் இருக்குன்னு வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த கடைசி காலத்தில் மாறாத ஒரு ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே கடைசி காலம் இப்படி தான் இருக்கும், அது மாறாது. இல்லைங்க, அந்த அரசாங்கம் போய் இது வந்துச்சா, இவங்களும் லஞ்சம் தானே வாங்குறாங்க, இவங்களும் ஊழல் தானே பண்ணுறாங்க, லஞ்சம் கொடுக்காம எதுவுமே செய்ய முடியலையே, இன்னொரு கட்சி வந்தாலும் அப்படி தான் இருக்கும். யார் ஆட்சிக்கு வந்தாலும் இனி கடைசி காலம் இப்படி தான் இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தில் என்ன நடந்தாலும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள தேவன் நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாதே. அதான் இயேசு சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் பயப்பட மாட்டேன், என் கூட ஒருவர் இருக்கிறார், அவர் உலகத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், சாத்தானை காலின்களை நசைக்கினவர், வானத்திலும் பூமியில் அதிகாரம் உள்ளவர். அவர் சொல்றாரு, நீ பயப்படாத. அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, பயப்படாதே. பயத்திலிருந்து ஒரு முழுமையான விடுதலை பெற்றுக்கொள்ளணும், பயமில்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அந்த சாத்தான் பயத்தை கொண்டு வந்து நம்மை வேதனைப்படுத்தி தூக்கத்தை கெடுத்து நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் தடை பண்ணி நம்ம முடக்க நினைக்கிறான். பயப்படுகிற சூழ்நிலை வரலாம். நீங்க என்ன சொல்லணும், சாத்தானே இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், என்ன ஒன்றை காட்டிலும் என் கூட இருக்கிற இயேசு பெரியவர். நான் அடிக்கடி சொல்லுவேன், சாத்தானே நீ என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும் சத்தம் போடு, என்ன வேணாலும் கத்து,
யூடியூப்பில் கத்தணுமா கற்று, டிவியில் கத்தணுமா கற்று, பத்திரிகையில் எழுதுமா எழுது. நீ என்ன கற்றுனாலும் என் உள்ளத்துக்குள்ள உன்னால் பயத்தை கொண்டு வர முடியாது. ஏனென்றால் உன்னை ஜெயித்த இயேசு என்னோடு இருக்கிறார். உன் தலையை மிதித்த இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அப்படி சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. உங்களை பார்த்து பயந்து ஓடணும். நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருக்கிறார்னு சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. நீ பயப்படாத, என்ன நான் கூட இருக்கிறேன். இயேசுடைய இந்த ஒரு வார்த்தை பெரிய அற்புதத்தை கொண்டு வந்து விடும். சமீபத்தில் மலேசியா கூலித்துக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு சகோதரர், அவர் பிஸ்னஸும் செய்கிறார், ஊழியமும் செய்கிறார். அவர் ஒரு பிராமண குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். முதல் முறை அவரை சந்திக்கிறேன். அவர்கிட்ட கேட்ட எப்படி என்பதாய் அவர் சொன்னார், நான் பிராமண குடும்பத்தில் பிறந்து அந்த வேதங்களை எல்லாம் நல்ல கற்றவன். அந்த மொழியில் நான் வேதங்களை எல்லாம் கற்று நான் நிறையா அந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுவேன். எல்லாருக்கும் இதை பரவ செய்யணும்னு சொல்லி வீடு வீடாக போய் நான் மந்திரங்களை சொல்லி கடவுளை பற்றி நான் மற்றவங்களுக்கு சொல்லுவேன். இயேசுவை பற்றி யாராவது சொன்னால் கோபம் வந்துடும், பயங்கரமாக திட்டி அனுப்பிடுவேன். கிறிஸ்தவங்களையும் நான் வெறுத்தேன், இயேசுவையும் நான் வெறுத்தேன். அவருக்கு மனைவி, நல்ல பிள்ளைகள்லாம் வந்துட்டாங்க, நல்ல வசதியான வாழ்க்கை. அப்போ அவர் சொன்னார், திடீரென்று ஒரு நாள் அவர் காரில் போகும்போது விபத்து ஏற்பட்டு விட்டது, ஆக்சிடெண்ட். விபத்து ஏற்பட்டதில் ஸ்பைனல் கார்டு உடைஞ்சிட்டு, முதுகு எலும்பு உடைந்து விட்டார். அதனால் படுத்த படுக்கையில் ஆயிட்டார். டாக்டர் சொன்னாங்க, எல்லா ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஸ்பைனல் கார்டு உடைந்து விட்டது, இனிமேல் அவங்களால் நடக்கவே முடியாது, இனி படுக்கையில் இருக்கணும், மிஞ்சி போனால் வீல் சேரில் உட்கார முடியும், இனி உங்களுடைய வாழ்க்கையே வீல் சேரில் தான், இதுக்கு மேலே உங்களால் நடக்க முடியாது. ஏன்னா ஸ்பைனல் கார்டில் அது முற்றிலும் உடைந்து விட்டதுன்னு சொல்லி. எப்படி இருக்கும்? எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள், மனைவி இருக்கிறாங்க, சின்ன சின்ன பிள்ளைகள், வாழ்க்கையே உடைந்து போனது. பயம், எதிர்காலத்துக்கு இந்த பயம், கலக்கம். அப்போ சிலர் இயேசுவை பற்றிலாம் சொன்னாங்க. அவருக்கு இயேசுனாலும் பிடிக்காத, கோபம், அவருக்கு எரிச்சல். யாரோ சிலர் அவருக்காக ஜெபிச்சிருக்காங்க, இந்த மனுஷனும் ரட்சிக்கப்படணும், ஆண்டவரே நம்ம அறிந்து கொள்ளணும்னு சொல்லி. ஆஸ்பத்திரியில் படுக்கையில் படுத்த படுக்கையாக இருக்கிறார். அவரால் தன்னால் எழும்பி உட்கார முடியாது, நடக்க முடியாது, நடக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு வீல் சேரில் உட்கார வைக்க அவருக்கு பழக்க வைப்பாங்க. அது வரைக்கும் எழும்பி நடக்கூடாது, படுத்த படுக்க எழும்ப முடியாது. ஒரு நாள் தனியாக படுத்து பயந்து கொண்டு இருக்கிறார், இனி என் வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு சொல்லி. அப்போ ஒருவர் அவருடைய அந்த ஆஸ்பத்திரியில் அந்த அறைக்குள்ளே ஒரு பிரகாசமாக ஒருவர் வருகிறார். வந்து படுக்க பக்கத்தில் நின்று சொல்கிறார், மகனே பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி. அந்த வார்த்தையை கேட்ட உடனே சரீரத்துக்குள்ளே ஒரு வல்லமை இறங்கினதாம். அவர் சொல்லிவிட்டு திரும்பி நடந்து போய்கொண்டே இருந்தார். அறையை விட்டு வெளியேறி போகிறார். இவர் டக்குன்னு படுக்க விட்டு எழும்பினார். ஐயா இருங்க, ஐயா இருங்கன்னு பின்னாலே ஓடினாராம். அவர் போய்கொண்டே இருக்கிறார். ஆஸ்பத்திரி வாசல் வரைக்கும் அவர் துரத்தி கொண்டே வருகிறார். வந்து பார்த்தா அவர் மறைந்து விட்டார். நர்ஸு பின்னாலே ஓடி வர்றாங்க. நீங்கள் நடக்கக்கூடாது, உங்களால் நடக்க முடியாது, நடந்தால் இன்னும் சீரியஸ் ஆகிரும். எப்போ ஓடி வந்தா, இல்லை என்கிட்ட ஒருத்தர் பேசினார், நீ பயப்படாதேன்னு பேசினார், அவர் இங்கே தான் நடந்து வந்தார், அவருக்கு பின்னால் தான் ஓடி வந்தேன், இங்கே தான் திடீர்னு மறைஞ்சு போயிட்டாரு, அவரை தேடுறேன் காணுமே. இந்த அம்மா ஓடி போய் டாக்டரை கூட்டிகிட்டு வந்தாங்க. டாக்டர் ஓடி வந்தார், பதறி விட்டார், உங்களால் நடக்க முடியாது, எப்படி நடந்தீங்கன்னு கேட்டாங்க. எப்படி நடந்தீங்களா? ஒருத்தர் வந்தார், நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னார். அவர் இயேசு என்பது எனக்கு தெரிந்தது. அதனால் நான் எழுப்பி நடக்க ஆரம்பித்து சுகமாக்கி விட்டேன். அவ்வளோதான். எப்படி சுகமானே தெரியல. ஒரே ஒரு வார்த்தை, நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்ன இயேசுவின் ஒரு வார்த்தை ஸ்பைனல் கார்டு, உடைந்து போன ஸ்பைனல் கார்டை புது எலும்பாய் மாற்றி விட்டார். டாக்டர்ஸுக்கெல்லாம் மூளை குழம்பிட்டு எப்படி இது நடந்தது? ஆச்சரியம். நல்ல சுகம் பெற்று ஊழியக்காரராக இருக்கிறார். பார்க்குறவங்களுக்கெல்லாம் இயேசுவை பற்றி சொல்லுகிறார். அல்லேலூயா.
ஒரே ஒரு வார்த்தை. இன்றைக்கு அந்த ஆண்டவர் தான் சொல்றார், என் மகனே பயப்படாதே, என் மகளே பயப்படாதே. இன்றைக்கு பயம் உடைய உள்ளத்தை விட்டு விலகணும். இனி பயப்படுகிற எதை சாத்தான் கொண்டு வந்தாலும் நீங்க சொல்ல, நான் பயப்பட மாட்டேன். ஃபாதர் எழுதின ஒரு அருமையான பாட்டு இருக்குது, பயப்பட மாட்டேன் நான் எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? இது அடிக்கடி பாடுங்க, பிசாசு ஓட ஆரம்பிச்சிருவான். எல்லாம் கைத்தட்டி பாடலாமா? பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா பயப்பட மாட்டேன் நான் பாடுங்க, வாய் திறந்து பாடுங்க. பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா. உலகில் இருக்கிற சாத்தானை விட, உலகில் இருக்கிற சாத்தானை விட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர், என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா. காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா. பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா. பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா. அல்லேலூயா. பாட்டெல்லாம் பாடினீங்களே, உண்மையா பயப்பட மாட்டீங்களா? ராத்திரில ஒரு உருவம் வருது பேசுது, பயப்பட மாட்டீங்களா? என்ன சொல்லுங்க? சாத்தானே, இதெல்லாம் இந்த பூச்சாண்டியெல்லாம் ஏன்ட்ட காட்டாத, உன்னை காட்டிலும் என் இயேசு பெரியவர். அல்லேலூயா. நான் அப்படிதான் சொல்லுவேன். சில சம்பவத்தை காமிச்சு பிசாசு வந்து மெதுவாக பேசுவான், பாரு உனக்கு விரோதமாக என்னெல்லாம் நடக்குது, பேசுகிறாங்க பாரு, உனக்கு அவமானம் தானே, அப்படி இப்படின்னு பேசுவான். நான் சொல்லுவேன், பிசாசே இந்த பூச்சாண்டியெல்லாம் என்கிட்ட காட்டாத, உன் தலையை மிதித்த இயேசு என்கிட்ட இருக்கிறார், உன்னை காலின்களை நசிக்கன இயேசு என்னோடு இருக்கிறார், உன்னை ஜெயித்த இயேசு என்னோடு இருக்கிறார். அதனால உன்னால என்னை ஜெயிக்க முடியாது, ஓடி போயிரு. அப்படி சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்க. எல்லா கரமும் ஏத்தி, சாத்தானே நீ என்னை நீ பயப்படுத்தவே முடியாது. சொல்லுங்க சொல்லுங்க வாய் திறந்து, சாத்தானே நீ என்னை பயப்படுத்த முடியாது, நான் பயப்பட மாட்டேன். உன்னை விட என் கூட இருக்கிற இயேசு பெரியவர். சாத்தானே உன் தலையை மிதித்தவர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிதான் சொல்லணும். சாத்தானுக்கு மரியாதைலாம் கிடையாது. உன் தலையை மிதித்தவர் என் கூட இருக்கிறார். உன்னை விட பெரியவர்னா கூட கொஞ்சம் கெத்தா நிற்பான். உன் தலையை மிதித்தவர் என் கூட இருக்கிறார் தெரிஞ்சுக்க. உன்னை காலின்களை நசிக்கன இயேசு என்னோடு இருக்கிறார். அவமானப்பட்டு போயிடுவான். அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு பயம் உங்களுடைய உள்ளத்தை விட்டு வெளியேறணும். இன்றைக்கு கூட்டம் முடிஞ்சு போற ஒருத்தரும் பயத்தோட ஒருத்தர் வீட்டுக்கு போகக்கூடாது. பயத்தை ஜெயித்தவர்களாகத்தான் போகணும். நீ நான் பயப்பட மாட்டேன் பிசாசேன்னு சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. உன் பூச்சாண்டிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. இல்லை சத்தம் கேட்குது,
கொலுசு சத்தம் கேட்குது, யாரோ வந்து பேசுகிற மாதிரி இருக்குது, யாரோ ஒரு உருவெல்லாம் தெரியுது, உடனே பயமாக இருக்குது, தூங்க முடியல. அது கொலுசு சத்தம் காமிச்சா உங்கள் கூட இருக்கிற ஆவியானவர் என்ன செய்வார்? அந்நிய பாஷையில் பேச ஆரம்பித்தோன்னே அந்த கொலுசெல்லாம் ஓட ஆரம்பிச்சிடும், பிசாசு ஓட ஆரம்பிச்சிடுவான். பயப்படாதுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. சில வருஷத்துக்கு முன்னால் நான் அமெரிக்கா கனடா ஊழியத்துக்கு போயிருந்தேன். போனால் 1 மாதம் ஆயிரும். அமெரிக்கா கனடா 2 நாட்டுக்கு போயிட்டு வரணும் இல்லை. அநேக சமயத்தில் மனைவி என் கூட வந்திருக்கிறா ஊழியத்துக்காக, சில சமயம் வர முடியாது. அப்படி ஊரில் இருந்தபோது திடீர்னு ஒரு பலவீனம் தாக்கி விட்டார். மெட்ராஸில் சென்னையில் இருக்கிற அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நம்ம ஊழியத்தில் உள்ள ட்ரஸ்டீஸ், நல்லா நேசிக்கிற குடும்பத்தார் கொண்டு போயிட்டாங்க. அங்கே போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டா டாக்டர்ஸுக்கு என்னென்னா வச்சு கவனித்தா 1 நாள் 2 நாள் ஆயிட்டு ஒன்றும் சரியில்லை. சரீரத்தில் சில உறுப்புகள் மரித்து கொண்டே வருகிறது, உயிருக்கு ஆபத்து, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ். செக் பண்ணிவிட்டு உடனே சிஸ்டருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ணணுன்னா ஹஸ்பண்டுடைய கையெழுத்து வேணும். கணவர் வந்து கையெழுத்து போடணும்ல, யாரோ குடும்பத்தார் வந்து கையெழுத்து போட்டால் தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அதனால் பிரதரை உடனே அமெரிக்காவிலேருந்து வர சொல்லுங்கள் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. ட்ரஸ்டீஸ் எல்லாம் கூடி பேசுகிறாங்க, என்ன பண்ணுறது, சிஸ்டருக்கு சீரியஸ்ன்றாங்க, உடனே ஆப்ரேஷன் பண்ணாட்டா உயிருக்கு ஆபத்துன்றாங்க. அப்போ நம்ம பிரதருக்கு தெரியப்படுத்தி வர வச்சிடலாமா அப்படின்னு. ஆனால் சிஸ்டர்கிட்ட கேட்காம செய்யக்கூடாதுன்னு என் மனைவி ஆஸ்பத்திரி படுக்கையில் இருக்க மனைவிட்ட போய் பயந்துக்கிட்டே சொல்லியிருக்காங்க. டாக்டர் சொல்கிறாங்க ரொம்ப சீரியஸ், உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லாட்டினா உயிருக்கு ஆபத்து, அதனால் பிரதருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டோமான்னு. என் மனைவி உடனே சொன்னால் அதெல்லாம் வர சொல்லக்கூடாது, அவங்க ஊழியத்துக்கு போயிருக்கிறாங்க, ஊழியத்தை முடிச்சுட்டு தான் வரணும், இடையிலலாம் கூப்பிடக்கூடாது. நான் வியாதிப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறது கூட சொல்லக்கூடாது, ஊழியத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இல்லை சிஸ்டர் உங்கள் உயிருக்கு ஆபத்துன்றாங்க, எனக்கெல்லாம் ஒன்றும் செய்யாது, நீங்கள் போங்க அப்படின்ட்டு. பயம்லாம் வரல, டாக்டர் இப்படி சொல்கிறாங்களே அப்படி சொல்கிறாங்களே. அவங்க சொல்கிறாங்க எங்கள் ட்ரஸ்டீஸு ஆஸ்பத்திரியில் வெளியே நின்று அழுகிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, ஏதோ ஆபத்து, சிஸ்டருக்கு ஆபத்து. டாக்டர் சொல்கிறாங்க சீரியஸாக, என்ன நீங்கள் நினைக்கிறீங்க, உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் வந்து பேசிங்கன்னா டாக்டர்ஸ் வந்து பேசுகிறாங்க, சிஸ்டர் ரொம்ப ஆபத்தான நிலைமை, நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும், இல்லாட்டா அவங்க உயிருக்கு நான் கேரண்டி சொல்ல முடியாது. இவன் சொல்லிட்டா என் கணவர் ஊழியத்துக்கு போயிருக்கிறாங்க, ஊழியத்தை பாதியிலெல்லாம் நிறுத்திட்டு வர முடியாது, அவங்களுக்கு சொல்லவும் கூடாது. இல்லை உங்களுக்கு உயிருக்கு ஆபத்தை, எனக்கு ஒன்றும் செய்யாது, நீங்கள் நாளைக்கு வந்து பாருங்கள், எல்லாம் போங்க அப்படின்னு எல்லாம் போயிட்டாங்க. சரி அவங்களே விரட்டி விட்றாங்க, என்ன பண்ணுறது, சரி நாளைக்கு வந்து பார்ப்போம், உயிரோடு இருந்தால் பார்ப்போம் அப்படின்னு டாக்டர் போனால் அடுத்த நாள் காலையில் வந்தால் 100% சுகமாகி விட்டார், ஒரு பிரச்சனை இல்லை. டாக்டர்ஸுக்கே மூளை குழம்பிட்டு, என்னையா நேற்றுக்கு அவ்வளோ சீரியஸாக இருந்துச்சு, இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, எல்லாம் சுகமாக இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. சொன்ன நான் தான் சொன்னேன் இல்லை, எனக்கு ஒன்றும் செய்யாது, என் கூட இருக்கிற இயேசு பெரியவர். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் பயப்படாமல் சொல்லி பாருங்க, வியாதியெல்லாம் ஓடிரும், பிசாசெல்லாம் ஓட ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா சொல்லுங்க. ஐயோ எனக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்களா, சீரியஸா, கேன்சரா, இப்படி சொல்கிறாங்களா, ஐயோ கொரோனா வந்துட்டா செத்து போயிடுவானா, பயந்தீங்கன்னா உங்கள் தலையில் பிசாசு ஏறி உட்காருவான். நீங்கள் அதனால தான் ஆண்டவர் சொல்றார் பயப்படாத. அல்லேலூயா சொல்லுங்க. இனி நான் பயப்பட மாட்டேன், இயேசு என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் பயப்பட மாட்டேன், இயேசு என் கூட இருக்கிறார், இயேசு என் கூட இருக்கிறார், நான் ஏன் பயப்படணும்? இந்த விசுவாசத்தில் உறுதியாக நிற்கணும் தேவ பிள்ளைகள். கடைசி காலம் இப்படி தான் இருக்கும், பயமுறுத்தல் வரும், பாடுகள் வரும், நெருக்கங்கள் வரும், போராட்டங்கள் வரும், நம்ம அழிச்சிற மாதிரி பேசுவாங்க, எழுதுவாங்க, நமக்கு விரோதமாய் கொக்கரிப்பான் பிசாசு. உங்களுடைய தலையில் இருக்கிற மயிரை கூட அசைக்க முடியாது. பயப்படாதங்க, ஆண்டவர் சொல்றார் பயப்படாத. நான் எங்கெல்லாம் பயப்படாதன்னு பிரசங்கம் பண்ணனோ உடனே பயப்படுற மாதிரி ஒரு செய்தியை பிசாசு கொண்டு வருவான். அதனால் எனக்கு தெரியும் இன்றைக்கி ஏதாவது செய்தி வச்சுருப்பான்,
நீ பிரசங்கமாக பண்ணுற, பயப்படுற மாதிரி செய்தி கொண்டு வரேன்னு. அவன் செய்தி கொண்டு வந்தால் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். நான் பயப்பட மாட்டேன். துதிக்க 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 சாத்தான் வெட்கப்பட்டு போவான். பிசாசு மறுபடியும் நம்மளை பயப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தர் என்னோடு இருக்கிறார், பயப்பட மாட்டேன்னு அவனை எதிர்க்க நீங்க ஜெயித்து கொண்டே இருப்பீங்க. அதனால பயப்பட மாட்டேன்னு நல்லா துதித்து பாடுங்க. அல்லேலூயா. ஆமா, பயமா இருக்கலாம், ஒடுங்கி போட. பயப்பட மாட்டேன்னு நீங்க நிக்கணும். நீங்க பயப்படுகிற காரியத்தில் இன்றைக்கு ஏசு அற்புதம் செய்ய போகிறார். நீங்க எதை குறித்து பயப்படுறீங்களோ அது இல்லாமல் போய்விடும். இன்றைக்கு இந்த இடத்துக்குள்ள அற்புதம் நடக்க போகிறது. முதல் ஆண்டு சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அதை ஆண்டு சொல்றேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உனக்கு துணையா இருக்கிறேன்ல, பிறகு எதுக்கு நீ பயப்படணும்? அதான் ஆண்டு சொல்றார். துணை நிற்கிறேன் என்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம், ஐ வில் ஹெல்ப் யூ. நான் உனக்கு உதவி செய்கிறேன். உனக்கு உதவி செய்வதற்கு நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு ஆண்டு சொல்கிறேன். எனக்கு யாருமே இல்லை, என்னை நேசிக்க யாரும் இல்லை, புரிந்து கொள்ள யாரும் இல்லை, எனக்காக ஒரு காரியத்தை செய்வதற்கு யாரும் இல்லை, என் நன்மையை தேடுவதற்கு யாரும் இல்லை. இன்றைக்கி மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை லோன்லினஸ். எனக்கு யாருமே இல்லை, தனிமை உணர்வு. இது சாத்தானுடைய ஒரு பெரிய தந்திரம். நல்லா அறிந்து கொள்ளுங்க. இதுதான் டிப்ரெஷனை கொண்டு வருது. டிப்ரெஷன், மன அழுத்தம். காரணம் என்ன? எனக்கு யாருமே இல்லை. முதல்ல சாத்தான் அந்த உணர்வை கொண்டு வருவான். பாரு, உன் மனைவி உன்னை புரிந்து கொள்ளலை, உன் கணவன் உன்னை நேசிக்கலை, உங்கள் அப்பா அம்மா உன் மேலெல்லாம் அக்கறையாக இல்லை, உன் பிள்ளைகள் உன் மேலே அக்கறை கிடையாது, நீ எல்லாம் இருந்த தனிமை தான், உன் மேலே அன்பு காட்ட யாரும். இந்த எண்ணத்தை பிசாசு கொண்டு வருவான். உங்களை தனிமைப்படுத்த நினைப்பான். உங்களை லோன்லினஸ்ஸுக்குள்ளே கொண்டு வரணும். எனக்கு யாருமே இல்லை. இந்த தனிமை உணர்வுக்கு இடம் கொடுக்க 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 உங்களுடைய மனதில் பாதிப்பு வரும். முதல்ல ஒரு பயம் வரும், கவலை வரும், குழப்பம் வரும், அப்புறம் டிப்ரெஷன், மன அழுத்தம். யாரை பார்த்தாலும் பிடிக்கலை, யாருமே என்னை நேசிக்கலை, வீட்டுக்குள்ளே தனியாக உட்கார்றது, ரூமுக்குள்ளே தனியாக உட்கார்றது. இது சாத்தானுடைய தந்திரம். இன்னைக்கு தனிமை உணர்வு தான் இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை. எல்லாரும் இருந்தும் எனக்கு யாருமே இல்லை அப்படி சொல்லுவாங்க. எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு யாருமே இல்லை, என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை. சாத்தான் எங்கே போய் கை வைக்கிறான்? இந்தியாவில் ஒரு பிரபலமான சினிமா நடிகர், அவர் உலக புகழ் பெற்றவர். நாங்கள் எகிப்து தேசம் போயிருந்தோம். எகிப்தில் இருக்கிற மக்கள் எங்களை பார்த்தோன்னே இந்தியா அப்படின்னு கேட்டால், ஆமாம் வி ஆர் ஃப்ரம் இந்தியான்னு சொன்ன உடனே அந்த சினிமா நடிகர் பேரை சொல்லி சிரிக்கிறான். சந்தோஷம் அவனுக்கு. அந்த நடிகர் அவ்வளோ புகழ். அந்த எங்கள் ஜோர்டன் நாட்டில், எகிப்து தேசத்தில், எல்லா நாட்டிலையும் அவ்வளோ புகழ். உலகம் முழுதும் வரை தெரிகிறது. கோடிக்கணக்கான பண சம்பாத்தியம். ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு எத்தனையோ கோடியாம், அவ்வளோ கோடிக்கணக்கான சம்பாத்தியம். அப்போ புகழ் இருக்கிறது, பணம் இருக்கிறது, நல்ல மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க, குடும்பம் இருக்குது. அது மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள், பிரதமர் வரைக்கும் பழக்கம் தேசத்தில். அப்படிப்பட்ட ஒரு ஆளை பேட்டி காண்றாங்க, டிவி சேனலில் பேட்டி எடுக்கிறாங்க அவரை பற்றி. நான் அதை பார்த்து கொண்டது, என்னதான் சொல்கிறார் பார்க்கலான்னு. அவருடைய நடிப்பு, அவருடைய குடும்பம் எல்லாத்தையும் பற்றி பேசிட்டு கடைசியாக அந்த நிருபர் ஒரு கேள்வி கேட்குறான். எல்லாம் ஓகே, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா? டு யூ ஹாவ் எனி ப்ராப்ளம் இன் யுவர் லைஃப்? ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதா உங்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். அவர் பாருங்க சொல்கிறாரு, யோசித்து சிரிச்சுக்கிட்டே, ஐ ஃபீல் லோன்லினஸ், தனிமை உணர்வு எனக்கு பிரச்சனைன்னு சொல்கிறேன். அந்த கேள்வி கேட்ட நிருபர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டான். நானே அதிர்ச்சியோடு தான் பார்த்தேன். லோன்லினஸ். அவர் சொல்கிறார், ஐ ஃபீல் லோன்லினஸ், நான் தனிமை உணர்கிறேன், எனக்கு யாருமே இல்லைன்ற மாதிரி உணர்வு. இல்லைங்க, உங்களுக்கு நல்ல மனைவி இருக்காங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரு ஃபேமிலி செட்டப்பே உங்களுக்கு இருக்குது, எப்படி நீங்கள் தனிமை உணர்வு சொல்கிறீங்க? அவன் என்ன பதில் சொன்னால், நான் இந்த லோன்லினஸில் கஷ்டப்படுவது என் மனைவிக்கே தெரியும், என் மனைவிக்கே தெரியும் நான் இதில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்பதாய் சொல்லுகிறான். அப்போ மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவனுடைய சினிமா துறையில் எவ்வளோ நண்பர்கள் இருக்கிறாங்க, அரசியல் நண்பர்கள் இருக்கிறாங்க, உலகமெல்லாம் புகழ் இருக்கிறது, பணம் இருக்கிறது. ஆனால் அவனுடைய பாதிப்பு லோன்லினஸ்.
அப்போ மனைவி இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், பணம் இருக்கலாம், எதுவுமே நம்மளுடைய லோன்லினஸை மாற்ற முடியாது. எல்லாம் இருந்தாலும் உள்ளத்துக்குள்ள லோன்லினஸ், ஒரு தனிமை உணர்வு, இதை மாற்றக்கூடிய ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம்தான். அல்லேலூயா. ஏன்னா அவர் மாத்திரம்தான் நமக்கு உள்ள வந்து வாசம் பண்ண முடியும். மனைவி வெளியில இருப்பாங்க, பிள்ளைகள் வெளியில இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வெளியில இருப்பாங்க, நமக்கு உள்ள யாருமே வர முடியாது. வெளியில நான் உனக்கு துணையா இருக்கிறேன்னு சொல்லலாம், நான் உனக்குள் உன்னோடு நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள் நான் பிரவேசிப்பேன், அவனோட நான் வாசம் பண்ணுவேன். ஆண்டவர் சொல்ல, நமக்குள்ளே கொலோசியர் 1:27 சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணுவது ஒரு பெரிய ரகசியம். வானத்தை பூமி உண்டாக்கின அவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய சின்ன உள்ளத்துக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறாரு. இதுதான் மிகப்பெரிய அற்புதம், மிகப்பெரிய அதிசயம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லுகிறார். அந்த தேவன் எங்க இருக்கிறார்? என்னுடைய சின்ன உள்ளத்துக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். எனக்குள் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், எனக்குள்ளே கலந்து விட்டார். அவரையும் என்னையும் பிரிக்கவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தருகிற ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். வேற ஒருத்தரும் சொல்ல முடியாது. நான் கூட இருப்பேன்னு சொல்லலாம், உனக்குள் நான் இருப்பேன்னு இயேசுவை தவிர யாருமே சொல்ல முடியாது. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன். ஐ ஆம் வித் யூ, ஐ ஆம் இன் யூ. மனிதர்கள் சொல்லலாம், கூட இருப்பேன்னு சொல்லலாம், உனக்குள் இருப்பேன்னு யாருமே சொல்ல முடியாது. இயேசு மாத்திரம்தான் நமக்குள்ள வாசம் பண்ண முடியும். எல்லாருக்குமே தனிமை உணர்வு என்பது வரும் சில சமயத்தில். நீங்கள் அதுக்கு தொடர்ந்து இடம் கொடுத்துட்டாதான் உங்களுக்கு மன அழுத்தம், டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போயிரு. சாத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நகர்த்தி, உனக்கு யாருமே இல்லை, உன்னை யாரும் புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க, நீ வாழவே முடியாது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டே இருப்பான். இன்றைக்கு நீங்கள் அதிலேருந்து விடுதலை பெறணும். அந்த டிப்ரெஷன், மன அழுத்தம், லோன்லினஸ் என்கிற அந்த கட்டிலேருந்து விடுதலை அடையணும். அதுக்கு இயேசு உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே வரணும். பரிசுத்த ஆவியானவர் அவர் மூலமாக ஆண்டவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணணும். நான் அமெரிக்கா தேசத்திற்கு ஆரம்ப காலத்தில் அநேக வருஷத்துக்கு முன்னால், ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால், 28 வருஷம் இருக்கும், நான் முதல் முறை ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். அப்போ நியூயார்க்கு, வாஷிங்டன் டிசி, சில இடங்களில் சில கூட்டங்கள் ஒழுங்கு செய்திருந்தாங்க. நான் நியூயார்க்கில் கூட்டம் முடித்த பிறகு வாஷிங்டன் டிசிக்கு போகணும். காரில் என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. காரில் பிரயாணப்படுகிறோம், சில மணி நேரம் பிரயாணப்படணும். எல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கிறேன், எல்லாரும் ஆட்கள் எனக்கு புதுசு. அதுக்கு முன்னால் பழகிறான என்னை நேசிக்கிறாங்க, ஊழியக்காரனை மதிக்கிறாங்க. காரில் என்னை கூட்ட, அந்த காருக்குள்ளே இன்னும் 3 பேர் இருக்கிறாங்க. அந்த ஹைவேயில் கார் போய்கொண்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தேன். ஏன்னு சொன்னால் 4-5 லைன், அந்த பக்கம் 5 லைன், இந்த 10 கார், இந்த பக்கம் 5 கார் போகுது, அந்த பக்கம் 5 கார் வருது. இவ்வளோ பெருசாக நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். அதனால் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போனேன். திடீரென்று எனக்குள்ள ஒரு தனிமை உணர்வு, லோன்லினஸ் அப்படியே தாக்க ஆரம்பித்தது. அந்த தனிமை உணர்வில் நான் யோசித்தேன், வீட்டை விட்டு சில வாரங்கள் ஆகிவிட்டது. நான் எங்கே போனாலும் தனியாக போகிறதில்லை. ஒன்று என் மனைவி எங்களோட ஊழியத்துக்கு வருவாள், அல்ல எங்கள் டீம் இயேசு உடைக்கிறார் குழுவினர் வருவாங்க. எங்கேயுமே ஊழியத்துக்கு நான் தனியாக போனதே கிடையாது. ஒருத்தராவது, ரொம்ப தூரம் நான் அமெரிக்கா கனடானா ஒருவராவது என் கூட வருவாங்க. பக்கத்து நாடுகள், பக்கத்து ஊருக்குன்னா ஒரு டீம் 5 பேர் 6 பேர் போவோம். தமிழ்நாட்டுக்குள்ளே போனால் 15-20 பேர் டீமாக தான் போவோம். தனிமையாக நான் போகிறது இல்லை. அந்த சமயத்தில் நான் தனியாய் போகக்கூடிய சூழ்நிலை. விசா எனக்கு மட்டும்தான் கிடச்சிருந்தது. அதனால் எனக்குள்ளே ஒரு தனிமை உணர்வு, வீட்டை பற்றி சிந்தனை, ஒரு தனிமை உணர்வு, நான் ஒரு தனியாக இருக்கிற அந்த மாதிரி ஃபீலிங் உண்டாக ஆரம்பித்தோடனே என் இருதயத்துக்குள்ளே நல்லா தெரியுது, அப்படியே ஒரு உள்ளத்துக்குள்ள ஒரு கலக்கம் இருக்கிறது. தனிமை உணர்வு சாத்தான் மெதுவாக என் உள்ளத்துக்குள்ளே கொண்டு வருகிறான், தனிமை உணர்வு. அப்போ நான் அப்படியே யோசிக்கிறேன், திரும்பி போயிடலாம், இனிமேல் கூட்டம்லாம் வேண்டாம், இந்தியாவுக்கு திரும்பி போயிடலாம். நான் அப்படியே தீர்மானிக்கிறேன்.
எனக்குள்ள அப்படியே ஒரு மன சோர்வு வருகிறது, ஒரு தனிமை உணர்வில் கலக்கம் வருகிறது, எனக்கு சந்தோஷம் போய்விட்டது, கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டு அந்த சந்தோஷம் விலகுகிறது, அப்படியே ஒரு கலக்கம் உள்ளத்தில் வருகிறது. நான் அப்படியே நினைக்கிறேன், ஊருக்கு திரும்பி போயிடலாம், இதுக்கு மேலே வேண்டாம், நம்ம ஊருக்கு போயிடுவோம், அந்த மாதிரி தீர்மானத்துக்குள்ளே வந்துட்டேன். ஊழியத்தெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு. கொஞ்சம் தூரம் அப்படி காரில் போய்கொண்டே இருக்கிறோம். நான் தனியாக அப்படியே ஒரு ஓரமாக தான் உட்கார்ந்துருந்தேன், சாஞ்சி அப்படியே கண்ணை மூடி. எனக்குள்ள அந்த தனிமை உணர்வின் தாக்கம் வந்து கொண்டே இருக்கிறாரு. திடீரென்று அப்படியே ஒரு தேவ பிரசன்னம் அந்த காருக்குள்ளே இறங்கினார். பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இறங்கினார். அவர் என்னை அப்படியே நிரப்ப ஆரம்பித்தார். ஆவியானவர் நிரப்பின உடனே எனக்குள்ள இந்த அந்நிய பாஷையை வெளிப்பட ஆரம்பித்தார். நான் அப்படி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேச பேச என் கண்ணில் இந்த கண்ணீராய் வடிகிறாரு. அப்போ ஒரு குரல், ஒரு சத்தம் என் உள்ளத்தில் பலமாய் துணிக்கிறாரு. சன், யூ ஆர் நாட் அலோன், ஐ ஆம் வித் யூ. நீ தனிமையா இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன். யூ ஆர் நாட் அலோன், ஐ ஆம் வித் யூ. அந்த சத்தம் என் உள்ளத்தில் அப்படியே துணிக்கிறார். எனக்குள் இருக்கிற இயேசு பேச ஆரம்பிச்சார். நீ தனிமையா இருக்கன்னு யார் சொன்னா? பிசாசு நீ தனிமையா இருக்க உணர்வை கொண்டு வருகிறான். யூ ஆர் நாட் அலோன் மை சன், ஐ ஆம் வித் யூ. உனக்குள்ள நான் இருக்கிறேன், உன்னோடு நான் இருக்கிறேன். அந்த சத்தம் கேட்ட உடனே அந்நிய பாஷையில் துதிக்க ஆரம்பித்தேன். துதிக்க 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 கண்ணில் ஆனந்த கண்ணீர், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். தேவ பிரசன்ன நிரப்பினது. அந்த காருக்குள்ளே பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தவங்க அமைதி ஆயிட்டாங்க. என்னதான் அந்த கார் முழுவதுமே ஒரு தேவ பிரசன்னம். எல்லாரும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே அமைதி ஆயிட்டாங்க. அப்படியே நான் கண்ணை மூடி அமைதி அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டேன். நான் தேவ பிரசன்னம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த காருக்குள்ளே இறங்கினார். தனிமை உணர்வை கர்த்தர் மாற்றினார். நான் உடனே கேட்டேன், நீங்கள் என் கூட இருந்தால் இன்றைக்கி கூட்டத்தில் என்ன செய்ய போகிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். இன்றைக்கி கூட்டத்தில் அற்புதம் செய்யணும், என்ன செய்வீங்க? ஆண்டவர் சொன்னார், நான் கூட இருக்கிறேன் நிரூபிக்கிறேன். இன்றைக்கி கூட்டத்தில் என்னென்ன அற்புதம்லாம் நடக்கும், நீ அதை பார்ப்ப அப்படின்னு சொன்னார். சரி ஆண்டவரேன்ட்டு நாங்கள் கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போய் சேர்ந்து எனக்காக அந்த காத்திருந்தாங்க மக்கள் எல்லாம். அந்த கூட்டத்தில் பலத்த அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். ஆண்டவர் நிரூபித்தார், நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நிரூபித்து என்னை பலப்படுத்தினார். அதே ஆண்டவர் இயேசுதான் சொல்லுகிறார், நீ பயப்படாதே மகளே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஐ ஆம் வித் யூ டு ஹெல்ப் யூ. உனக்கு உதவி செய்ய நான் இருக்கிறேன், நீ தனிமையா இல்லை. என் மகனே, நீ தனிமையாக இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தனிமை உணர்வை கொண்டு வருகிற சாத்தானை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுங்க. நீங்க தைரியமா சொல்லணும், ஐ எம் நாட் அலோன், நான் தனிமையா இல்லை, இயேசு என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி, ஐ எம் நாட் அலோன், நான் தனிமையாக அல்ல, இயேசு எனக்குள் இருக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, ஐ எம் நாட் அலோன், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் இன் மீ. இயேசு எனக்குள் என்னோடு இருக்கிறார், நான் தனிமையாக அல்ல. அல்லேலூயா. அது ஆண்டவர் சொல்றார். முதல்ல சொல்றார், பயப்படாத, ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு உதவி செய்வதற்கு நான் உனக்கு துணை நிற்கிறேன். அப்படின்னா ஐ வில் ஹெல்ப் யூ, ஐ ஆம் வித் யூ டு ஹெல்ப் யூ. உனக்கு என்ன உதவி வேணும்? படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பில் உதவி வேணுமா? ஐ வில் ஹெல்ப் யூ, ஆண்டவர் சொல்கிறார். வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் உதவி வேணுமா? ஐ வில் ஹெல்ப் யூ. பிஸ்னஸ் பண்ணணும், எனக்கு உதவி வேணும், ஐ வில் ஹெல்ப் யூ, ஆண்டவர் சொல்கிறார். நான் உனக்கு இருக்கிறேன், நான் உனக்கு இருக்கிறேனே, உனக்கு துணையாக இருக்கிறேனே, உனக்கு என்ன பிரச்சனை? நீ எதுக்கு அவங்களையும் இவங்களையும் தேடுற? எதுக்கு மனுஷனை தேடுற? நான் இருக்கிறேன் உனக்கு. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இதை விசுவாசித்து இயேசுவோடு ஒன்றித்து வாழ பழகி கொள்ளுங்க. Be with Jesus always. எப்பொழுதும் இயேசுவோடு இருக்க பழக்கத்துக்குள்ள வந்துருங்க. சர்ச்சுக்கு போகும்போது மாத்திரம் அல்ல, திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு வரும்போது மாத்திரம் பாட்டு பாடி விட்டு போவது அல்ல. வெளியிலே போகும்போது, பஸ்ஸில் போகும் பொழுது, காரில் பிரயாணப்படும் பொழுது, நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட உட்காரும் பொழுது, என்னோடு இயேசு இருக்கிறார், என் பக்கத்தில் இயேசு இருக்கிறார், எங்க கார்ல இயேசு இருக்கிறார், எங்க பஸ்ஸில் இயேசு இருக்கிறார், எங்க வீட்டில் இயேசு இருக்கிறார். இயேசுவையும் என்னையும் பிரிக்க முடியாது. இந்த அனுபவத்தோடு வாழ வேண்டும்.
அந்த அனுபவத்தோடு வாழணும். அதுதான் இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கை. கோயிலுக்கு போனோம், ஞாயிற்றுக்கிழமை சாமி கும்பிட்டோம், இயேசுவை காணிக்க போட்டு வந்துட்டோம், இன்னும் அவ்வளோதான். அதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. 24 hours 24 மணி நேரம் ஒருத்தர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் செல்போனை பயன்படுத்தினா கூட பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா அது? அப்போ மறந்துடுவோமே, இயேசுவை தான் மறந்துடுறோம்ல. நம்ம தூரத்தில் வச்சுருவோம். சர்ச்சுக்கு போகும்போது என் கூட இருங்க, ஜெபிக்கும் போது என் கூட இருங்க, திறப்பின் வாசல் ஜெபம் போது கூட இருங்க. செல்ஃபோனை ஓப்பன் பண்ணும்போது ஆண்டவரை கொஞ்சம் தள்ளி போயிருங்க. நீங்கள் போச்சனாலும் போக மாட்டார், அவர் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். என்னைக்காவது அதை யோசித்து பார்த்துருக்கீங்களா? மறந்துடுறோம். அதான் நம்ம வசதிக்கு தான் இயேசுவை பயன்படுத்துகிறோம். ஆனால் அவர் அப்படி கிடையாது. 24 மணி நேரம் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவருடைய கண்கள் உங்கள் மேலே பதிஞ்சிருக்கும். அந்த உணர்வோடு வாழணும். இயேசுவோட 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 அவரோட நடக்கிறேன், அவரோட பேசுகிறேன், அவர் என் கூடவே இருக்கிறார். 24 hours 24 மணி நேரம் என் கூட இருக்கிறார். அப்படி வாழ பழகணும், அந்த அனுபவத்துக்குள்ளே வந்துடணும். மூன்றாவது கடைசியாக ஒரு காரியம் பாருங்க. ஆண்டவரே பயப்படாதே, நான் உனக்கு துணை. இந்த வசனத்தை இன்னொரு முறை வாசிங்க. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். வலது கையை உயர்த்துங்க. வலது கையை எல்லாரும் உயர்த்துங்க. உங்கள் கையை ஒருத்தர் பிடிச்சா எப்படி இருக்கும்? இயேசு சொல்றார், என் மகளே உன் வலது கையை நான் பிடிச்சிருக்கிறேன், என் மகனே உன் வலது கையை நான் பிடிச்சிருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தூரமா இல்லை, உனக்கு பக்கத்தில் தான் நான் நின்று கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எங்கோ தூரமா இருக்கேன்னு நினைக்கிறியா நீ? உன் கையை பிடிக்கிற தூரத்தில் தான் நான் இருக்கிறேன். உன் வலது கையை நான் பிடிச்சிருக்கிறேன். உன் வலது கையை பிடித்து நான் சொல்லுகிறேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவ்வளோ க்ளோஸ் அவர் இருக்கிறார். நான் உனக்கு பக்கத்தில் உனக்கு ஒட்டி தான் நின்று கொண்டு இருக்கிறேன். தூரமாக இருந்து கையை பிடிக்க முடியுமா? கையை பிடிக்கிறான்னு என்ன அர்த்தம்? உங்கள் பக்கத்தில் அவர் நிற்கிறார்னு அர்த்தம். உன் வலது கையை பிடித்து உங்கள் கையை அவருடைய கையில் கொடுத்துடணும். ஆண்டவரே இன்றையிலிருந்து என் கையை நீங்கள் பிடிச்ச நடத்துங்க அப்படின்னு கொடுத்துட்டா, நீங்கள் கொடுத்தாதான் அவர் கையை பிடிப்பார். அல்லேலூயா. நிறைய பேர் அப்படி இல்லை. ஆண்டவரே என் கை வலது கையும் தரமாட்டேன், இடது கையும் தரமாட்டேன், நீங்கள் கொஞ்சம் தூரமாக நில்லுங்க, எனக்கு உதவி வேணும் போது கூப்பிடுவேன், நீங்கள் வந்து உதவி செய்யுங்க. இன்றையிலிருந்து வெளியே போகும்போது இயேசு உங்கள் கையை பிடிச்சிருக்கிறார், அவருடைய கையை பிடித்த உணர்வோடு நீங்கள் போகணும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் கார் ஓட்டும் போது உங்களுடைய வலது கையோடு அவருடைய கரம் இணைந்திருக்கிறது என்பதை உணரணும். என் கையை பிடித்து அவர்தான் காரை ஓட்டுகிறார் என்று உணரணும். இயேசு அவ்வளவு க்ளோஸா நமக்கு இருக்கிறார். 74வது வருஷம் கர்த்தர் என்னை பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணினார். அதன் பிறகு ஊழியத்துக்கு அழைத்தார். நான் வர முடியாத ஆண்டவரேன்னு சொன்னேன். 6 மாதம் எனக்கு ஆண்டவருக்கு சண்டை. ஒவ்வொரு நாள் நான் ஜெபிக்க போனாலும் ஆத்மாக்களுக்காக ஜெபிப்பேன், தேசத்துக்காக ஜெபிப்பேன். அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்னை ஊழியத்துக்கு வேணுவா? வரமாட்டேன் ஆண்டவரே. நான் ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு ஊழியம் செய்வேன். வேலை பார்த்துட்டு ஊழியம் செய்தால் ஒரு மரியாதை இருக்கும், யாரும் என்னை பற்றி ஒன்றும் பேச மாட்டாங்க. முழு நேர ஊழியத்துக்கு வந்தால் எல்லோரும் பேசுவாங்க, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் வரல. 6 மாதம் போராட்டத்துக்கு அப்புறம் சென்னையில் பாடியில் நான் இருந்தேன். அந்த என் ரூமில் ஒரு நாள் பகல் நேரம் டிசம்பர் மாதம் 74 டிசம்பரில் பிரத்யட்சமாக இயேசு அந்த ரூமுக்குள்ளே இறங்கினார். ஒரு நெருப்பு எரிந்த ஒரு ஃபயர் என்னை சுற்றிலும் அப்படியே அக்கினி எரிந்து கொண்டு பயந்து நடுங்கி நான் முழங்கால் படிக்கிட்டேன். அந்த நெருப்புக்குள்ளிருந்து குரல் வந்தது, நான் உன்னை ஊழியத்துக்கு அழைத்து கொண்டு இருக்கிறேன், நீ என்ன பண்ணி கொண்டு இருக்கிறேன்? நான் நடுங்கி திகைத்து, சரி ஆண்டவரே நான் வர்றேன், எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது, பைபிளை பற்றி அதிகம் தெரியாது, ஊழியன்னா என்ன தெரியாது, நான் என்ன செய்வேன்? ஆண்டவர் சொன்னார், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் சொல்கிறத செய். நான் சொல்கிறத நீ சொல்கிறத மட்டும் நீ செஞ்சால் போதும், நான் உனக்கு சொல்லுவேன். அதை செஞ்சேன். அது ஈஸியாக இருக்க. ஊழியன்னா நிறைய பேர் கஷ்டமாக நினைக்கிறாங்க. அவர் சொல்கிறத செஞ்சுறது ஈஸி தானே.
அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே ஆண்டவர் நீங்கள் சொல்கிறதானே செய்யணும், அவ்வளோதானே செய்கிறேன். அப்போ நிறைய கேள்வியெல்லாம் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. கடைசியில் சொன்னேன், எல்லா கேள்விக்கும் பொறுமையாக பதில் சொன்னார். கடைசியில் சொன்ன, ஆண்டவரே சரி நீங்கள் சொல்கிறபடி நான் வர்றேன் ஊழியத்து, ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் சொல்லு அப்படின்னார். நான் உங்கள் கையை பிடிச்சா ஒருவேளை உலக சிற்றின்பம், உலகத்தின் ஆசை, பணம், அப்புறம் பெருமை அல்லது பாடு உபத்திரம் வந்துட்டு கையை விட்டுட்டு ஓடிடுவேன். நான் மனுஷன், பலவீனம் உள்ளவன். என் பலம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். அதனால் நான் உங்கள் கையை பிடிச்செல்லாம் பின்பற்றி வந்துக்கிட மாட்டேன். ஆனால் ஒன்று, நீங்கள் என் கையை பிடிக்கிறதா இருந்தால் நான் வர்றேன் அப்படி சொன்ன ஆண்டவர்கிட்ட. எப்படி நான் அப்படி ஜெபிச்சேன்னு எனக்கு தெரியல. அந்த நாளில் நீங்கள் என் கையை பிடிச்சா நான் ஊழியத்துக்கு வர்றேன். எனக்கு என்னன்னா, நீங்கள் என் கையை பிடிச்சா நானே நினச்சா கூட உங்கள் கையை விட்டுட்டு ஓட முடியாது. நீங்கள் கையை பிடிச்ச என்னை இழுத்துட்டே போயிடுவீங்க கடைசி வரைக்கும். அப்போ உங்கள் கையிலேருந்து யாருமே என்னை பறிக்க முடியாது. எத்தனை பாடு, உபத்திரவம், நிந்த, பாவ சோதனை என்ன வந்தாலும் கையை விட்டு பிரிக்க முடியாது. நீங்கள் என் கையை பிடிக்கிறதா நான் வர்றேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஏசாயா 41 அதிகாரம் 8-16 வசனம். நான் உனக்கு வாக்குத்தத்தமாக தருகிறேன், இதன்படி உன்னை நடத்துவேன் அப்படின்னு சொல்லி நான் அதை திரும்ப திரும்ப வாசித்த போது தான், உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். 74வது வருஷம் டிசம்பர் மாதம் ஆண்டவர்கிட்ட கையை கொடுத்தேன். இப்போ எத்தனாவது வருஷம் யோசித்து பாருங்க. கிட்டத்தட்ட 49 வருஷம் ஆண்டவர் இந்த கையை பிடித்து நடத்தி கொண்டே இருக்கிறார். அதனால்தான் அவர் கையை விட்டு யாரும் என்னை பறிக்க முடியவில்லை. அவர் நடத்துவதை நான் உணர்கிறேன். பாடுகள் வந்தது, நிந்தைகள் வந்தது, சோதனை வந்தது, உபத்திரம் வந்தது, நெருக்கம் வந்தது. அவருடைய கையிலிருந்து யாரும் பறிக்க முடியாதபடி நடத்துகிறார். உங்களை நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க கை அவருடைய கரத்தில் கொடுக்கணும். வலது கரத்தை கொடுக்க ஆயத்தமா? அவர் கரம் பிடித்த நடத்த ஆயத்தமா இருக்கிறார். உங்க கை அவருடைய கையில கொடுக்க ஆயத்தமா? நீங்க கொடுத்துட்டு அவர் கரம் பிடித்து அழகாய் நடத்துவார். அவருடைய தழும்புள்ள கரம் உங்க கையை பிடிச்சிட்டா அருமையாய் நடத்துவார். அவரே கரம் பிடித்த அவர் சொல்றார், உன் வலது கையை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். அதில் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 11-12 வசனம் பாருங்க. ஏசாயா 41-11-12 வசனத்தை பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் வாசிங்க. இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சையடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். ஆரம்பத்தில் இதெல்லாம் நான் ரொம்ப கவனிக்கலை. பயப்படாத, நான் கூட இருக்கிற அது மட்டும்தான் கவனித்தேன். ஊழியம் பெருக பெருக நிந்தை, பரிகாசம், எதிர்ப்புகள் இதெல்லாம் வந்தபோது சில சமயம் நான் சோர்ந்து போவேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு என்ன வாக்கு கொடுத்தேன், நான் உன்னை அழைக்கும் போது அதை வாசினார். திருப்பி இப்போ ஏசாயா 41 அதிகாரம் வாசி பார்த்தா, உன்மேல் எரிச்சலாக இருக்கிறவங்க, உன் மேலே எரிச்சலாக இருக்கிறவங்க எழும்புவாங்கன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்போ எழும்புவாங்க. உன்னை பரிகாசம் பண்ணுறவங்க எழும்புவாங்கன்னு சொல்லியிருக்கல, எழும்புவாங்க. உன்னோட யுத்தம் பண்ணினவர்கள் எழும்புவாங்கன்னு சொல்லியிருக்கலாம், எழும்புவாங்க. பரிகாசம் பண்ணுவாங்க, யுத்தம் பண்ணுவாங்க, வழக்கு போடுவாங்க, எல்லாம் நடக்கும். ஆனால் ஒன்றும் உன்னை மேற்கொள்ள முடியாது. அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள், அவர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள். இந்த 49 வருஷம் இயேசுவோடு நடக்கிற வாழ்க்கையில் எத்தனையோ பரிகாசங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், அவமானங்கள் வந்தது. அப்படியெல்லாம் பேசினவங்க மோகலாசஸ் முடிந்தது, ஊழியெல்லாம் முடிந்தது. பேசின ஒருத்தர் இன்றைக்கு உலகத்தில் இல்லை, அவங்கள காணோம். ஆனால் கர்த்தர் என்னை நிலைநிறுத்தி இருக்கிறார். வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் நிலைநிறுத்தி இருக்கிறார். அதனால இந்த நிந்தைகள், நெருக்கங்கள், அவமானங்கள், யுத்தங்கள், பாடுகள், வழக்குகள் அதை கண்டு நான் பயப்படுவதில்லை. ஆண்டவர் சொல்லிட்டார், இதெல்லாம் வரும் என்று சொல்லி. இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஊழியத்துக்கு அழைக்கும் போதே சொல்லிட்டாரு, இதெல்லாம் வரும் என்று சொல்லி. அதனால தான் நான் தைரியமாக நிற்கிறேன்.
ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நிந்திக்கிறவங்க இருப்பாங்க, பரிகாசம் பண்றவங்க இருப்பாங்க, உங்க வீட்டுக்குள்ள இருப்பாங்க, உங்க சபையில் இருப்பாங்க, நீ வேலை செய்கிற இடத்துல இருப்பாங்க. பொறாமை உள்ளவங்க எழும்புவாங்க, உனக்கு விரோதமாக பேசுவாங்க, சொல்லுவாங்க. பொறாமை நிமித்தமா எழும்பி உன்னை வச்சு ஏதாவது செய்வதற்கு செய்வாங்க. சாத்தான் அவர்களை பயன்படுத்துவான். ஆனா ஒன்றும் உன்னை மேற்கொள்ள முடியாது. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்போ அவருடைய கருத்தில் உங்களுடைய வலது கரத்தை கொடுக்க எத்தனை பேர் ஆயத்தம்? எழும்புங்க, எழும்புங்க, எழுந்து நில்லுங்க. பயப்பட மாட்டேன். இன்னொரு முறை அந்த 2 அடியை பாடும், எல்லாம் கரந்தட்டி பாடணும். இன்றைக்கோட பயம் உடைய உள்ளத்தை விட்டு விலக போகிறது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாதபடி பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். பயமுள்ள ஆவி சாத்தானுடைய ஆவி. நீங்க இன்னைக்கு பாடுகிற பாடல்ல பயத்தின் ஆவெல்லாம் ஓட போகிறது. பயப்பட மாட்டேன், எல்லாம் கைத்தட்டி பாடுங்க. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் உலகில் இருக்கிற சாத்தானை விட, உலகில் இருக்கிற சாத்தானை விட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். கவனிங்க, நீங்க பயப்படாம எப்பவும் மன தைரியமா சந்தோஷமா வாழ ஒரு ரகசியம். இயேசு உங்களுக்குள்ள வாசம் பண்ணணும், உங்களோடு கூட இருக்கணும், உங்களுடைய உள்ளத்துக்குள்ள உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணணும். அவருடைய கரத்தை, உங்கள் கரத்தை அவருடைய கரத்தில் கொடுக்கணும். உங்களுடைய உள்ளத்தில் அவருக்கு இடம் கொடுக்கணும். அவர் உங்களுக்குள்ளே வந்துட்டா பயமெல்லாம் விலகி ஓடிடும். சாத்தான் தூரத்தில் தான் நிற்பான். அப்படியே கண்களை மூடுங்க. ஏற்கனவே நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் உள்ளத்துக்குள்ளே இயேசு இருக்கிறார். உறுதிப்படுத்துங்க, உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரா? சோதித்து பாருங்க, சோதித்து பாருங்க. உங்களுடைய உள்ளத்துக்குள்ள இயேசு இருக்கிறாரா? அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? அவர் உள்ளத்தில் வந்துட்டா பாவம் உலகி ஓடிவிடும், பாவ கட்டுகள் அறுக்கப்படும், சமாதானம் உள்ளத்தில் வந்துடும், தைரியம் உள்ளத்தில் வந்துடும். இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரா? இல்லைன்னா வலது கரத்தை இருதயத்தில் வச்சு, இயேசுவே என்னை முழுமையாய் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், நீர் எனக்குள்ள இருக்கணும், என்னோடு இருக்கணும், இந்த நாள் முதல் 24 மணி நேரமும் என் கூடவே நீங்கள் இருக்கணும், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. 24 மணி நேரமும் இயேசு என்னோடு கூட இருக்கணும், எனக்குள்ள இருக்கணும், எனக்குள்ள நீங்கள் வாசம் பண்ணணும். அதுக்கு தடையாயிருக்கிற பாவங்களை மன்னியும், தடையாயிருக்கிற பாவங்களை மன்னியும். உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். என்னால் இந்த பாவத்தை விட முடியலை, எனக்கு விடுதலை கொடுத்துருங்க, எனக்கு விடுதலை கொடுத்துருங்க, இந்த பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்துருங்க ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இருதயத்தில் கை வைங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், சிலர் மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், இதை விட முடியல, நீங்கள் விரும்புகிறீங்க, ஆனால் அதை விட்டு வெளியே வர முடியல. குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, குடிச்சிடுறீங்க. இந்த போதை வஸ்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, பயன்படுத்துகிறீங்க. சில வாலிபர்கள், சில பெரியவங்க இருக்கிறீங்க, சில பெண்களும் இருக்கிறீங்க. இந்த மாதிரி போதைகளுக்கு அடிமைப்பட்ட சில பெண்களும் இருக்கிறீங்க. ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார், அவங்க விரும்புகிறாங்க, விட முடியல. நான் அவங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறேன்.
ஆண்டவர் இப்போ உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். அப்படிப்பட்டவங்க மட்டும் நான் மதுபான பழக்கம் இருக்குது, போதை வஸ்துகளை பயன்படுத்துகிற பழக்கம் இருக்குது, எனக்கு ஒரு விடுதலை வேணும், விட முடியல அப்படி சொல்கிறவங்க மட்டும் வலதுகரம் உயர்த்துங்க. அவங்க மட்டும் அப்படியே முன்னால் வாங்க. மற்றவங்க வரக்கூடாது. மதுபான பழக்கம், போதை வஸ்துகள் விடணும்னு நினைக்கிற விட முடியல. சில பெண்கள் கூட இருக்கிறீங்க, ஆவளையன்னு சொல்கிறார். சில வாலிப பிள்ளைகள் கூட இருக்கிறீங்க, வெட்கப்படாதங்க. அது சாத்தானுடைய அடிமைத்தனம். இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். இது ஒரு முக்கியமான நாள் உங்கள் வாழ்க்கையில், ஒரு பெரிய மறக்க முடியாத நாள். இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார், உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார். நீங்கள் குடிக்கிறீங்கன்னு அவர் உங்களை வெறுக்கிற தேவன் அல்ல, உங்களை நேசிக்கிறார். நீங்கள் என் பிள்ளைங்க, நான் உங்களுக்கு விடுதலை தருவேன், நான் உங்கள் கூட இருப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார். உலகம் உங்களை குடிகாரன்னு சொல்லலாம், இயேசு அப்படி சொல்ல மாட்டார். என் மகனே நான் உனக்கு விடுதலை தர்றேன், நான் உனக்கு புது இருதயம் தர்றேன்னு சொல்லுகிறார். பின்னால் இருக்கிற எல்லாரும் வலதுகரம் வைத்து கொள்ளுங்க. நீங்கள் இருதயத்தில் கை வைங்க. முன்னால் வந்தவங்க இருதயத்தில் கை வைங்க. இயேசுவே என்னை மன்னியும். கண்களை மூடுங்க. இயேசுவே எனக்கு விடுதலை தாரும், இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே எனக்கு விடுதலை தாரும். ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே மன்னியும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவும். இயேசுவே இயேசு என்ற பெயரை சொல்ல ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை. இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது, இயேசுவின் வல்லமை இறங்குகிறது. தகப்பனே, இவர்களுக்காக சிலுவை சுமந்தீரேன், இவர்களுக்காக ரத்தம் சிந்தினீரேன், இவர்களுக்காகவே பலியாய் கொடுத்தீரேன். இந்த ஆத்மாக்களுக்காக உம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினீரே, அதை நினைத்தருளுவீராக. இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தை நிறைவேறுவதாக, இப்பொழுது நிறைவேறுவதாக. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு, பரிசுத்த ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. அந்த வார்த்தை நிறைவேறுவதாக. ஒவ்வொருவர் மீதும் இயேசுவின் இரத்தத்தை நான் தெளித்து ஜெபிக்கிறேன். நசரேயனாக இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக. பாவத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள், குடிவெறியை தூண்டுகிற ஆவிகள், போதை வஸ்துகளை கொண்டு வந்து அடிமைப்படுத்துகிற ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். வெளியேறி போ இயேசுவின் நாமத்தில் என்று கடிந்து கொள்ளுகிறேன். விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். உம்முடைய இரத்தத்தின் வல்லமைக்குள் ஒப்பு கொடுக்கிறேன், இரத்தத்தின் வல்லமைக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். விடுதலை உண்டாகி கொண்டிருக்கிறது, கட்டுகள் அறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அடிமைப்படுத்துகிற ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. வெளியேறி போ பொல்லாத சத்துருவேன். இவர்களை விட்டு உன் கையை நீ எடு என்று உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். தெளிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாவுடைய இரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில். ஆமென்.